அச்சம், பயம் நம்ம எப்போதுமே பின்னோக்கி இழுத்து செல்லும். எல்லாருக்குமே அந்த அச்சம் உண்டு. எதிர்காலம் பற்றி, நம்மை பற்றி, நம் உறவுகளை பற்றி. இந்த அச்சம் பல நேரங்களிலே அன்பு செய்யக்கூட தடையாக இருக்கும். தூய அன்பு இருந்தால் அங்கே அச்சம் இருக்காது என்று முதல் வாசகத்திலே புனித யோவான் எழுதியதை வாசிக்க கேட்டோம். கடவுள் மேல் வைத்திருக்கிற அன்பு, கடவுள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, இதை புரிந்து கொண்டால் அங்கே சிறந்த மகிழ்வு, பலம் இருக்கும். கடல் மீது இயேசு நடந்து வருவதை பார்த்து சீடர்கள் பேயென பயந்து அலறுகிறார்கள். இயேசு என்று கண்டவுடன் எல்லாம் போய்விடுகிறது. அச்சம், பயமெல்லாம் போய் மகிழ்ச்சி வருகிறது. அது ஒரு பலம். நம்மை நாம் சோதித்தறிந்து கொள்வோம். எதை பார்த்து பயப்படுகிறோம், யாரை பார்த்து பயப்படுகிறோம்? நம்முடைய உயிர், உடல், பணம், எதிர்காலம், இதில் ஏதாவது ஒன்று நம்மை அச்சம் கொள்ள வைத்து கொண்டே தான் இருக்கிறது. கடவுள் மீது பற்றும் அன்பும் இருக்கிற பொழுது இந்த அச்சம் போய்விடும். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்கிறார் இயேசு. இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு பற்றிக்கொள்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.